கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமை விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இந்த 2 மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக விடுமுறை அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திங்கட்கிழமை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் சொந்த தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வரும் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் EPS அறிவித்திருக்கிறார். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் வியூகம், கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. CAA-வை எதிர்த்தும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற கோரியும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குரல் கொடுத்த தங்களுக்கா கொள்கை இல்லை என தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், உங்களுக்கு கொள்கையே கொள்ளைதானே எனவும் திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் சாடினார். அறிவு திருவிழா என்ற பெயரில் தாவேகா மீதான அவதூறு திருவிழாவை திமுக நடத்தியதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஏண்டா விஜயை தொட்டோம் என அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்றும் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். தாவேகாவினரை தற்குறிகள் என்று கூறுவதற்கு எதிராக திமுக MLA-வே பேசியிருப்பதாக தெரிவித்துள்ள விஜய், MLA எழிலன் போன்ற ஆதரவு குரல்கள் மாநிலம் முழுவதும் ஒலிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகா ஆட்சி அமைந்தால் அனைவருக்கும் நிரந்தர வீடு, வீட்டிற்கு ஒரு பைக் கொடுக்கப்படும் என கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாயும் பாலாற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சுமார் 22 லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிண்டிகேட் போட்டு 4730 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரங்கிற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே தாவேகா தலைவர் விஜய் வந்தார். கரூர் துயர சம்பவத்தில் கற்ற பாடத்தால் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தாவேகாவினர் பார்த்து நடத்திய நிலையில் உள்ளரங்கிற்குள் நடக்கும் நிகழ்ச்சி என்றாலும் கை குழந்தையோடு வந்த பெண்களை திருப்பி அனுப்பினர். அண்ணாவை பற்றி எதுவுமே தெரியாத தாவேகா தலைவர் விஜய் முதல் தேர்தலிலேயே முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதாக திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் விமர்சித்திருக்கிறார். சென்னை நந்தனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காஞ்சிபுரத்தில் தாவேகா சார்பில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய விஜயின் திமுக குறித்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். கரூரில் சொன்ன நேரத்திற்கு செல்லாமல் 41 பேரின் உயிரை பலி வாங்கியவர் தாவேகா தலைவர் விஜய் என TKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் தன்னுடையது என்பதால் கரூர் சம்பவம் குறித்து அவர் பேசுவதே இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி, வீடு கொடுக்கப்படும் என கூறும் விஜய்க்கு அவற்றையெல்லாம் திமுக எப்போதோ செய்துவிட்டது என்பது தெரியவில்லை என TKS இளங்கோவன் சாடியுள்ளார். மேலும் மக்களுக்காக போராடி ஒருமுறை சிறைக்கு சென்றால் அடுத்த நாள் விஜய் கட்சியே நடத்த மாட்டார் என்றும் விமர்சித்துள்ளார். அதிமுகவில் அணிகள் இணைப்பிற்கான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் பாஜக கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றும் தங்களுக்கும் தனி கொள்கை உள்ளதாகவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாமகவின் சமூக ஊடக பேரவை செயற்குழு கூட்டம் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், சமூக ஊடக பேரவை மற்றவர்களை திட்டுவதற்கு அல்ல என்றும் மற்றவர்கள் 10 மடங்கு திட்டினால் அதற்கு நயமாகவும் நாகரீகமாகவும் பதிலளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார்.
காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழுவினரோடு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கூட்டணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஓரிரு தினங்களில் திமுக தலைவரையும் அவர் அமைக்கும் குழுவையும் சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற செய்தியாளர் சந்திப்பில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எஸ்ஐஆர் தொடர்பாக கேள்வி கேட்ட செய்தியாளரை சீமான் ஒருமையில் அவதூறாக திட்டியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. G20 மாநாட்டிற்காக சென்றுள்ள பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில் அதிபரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். 3 தலைவர்களும் ஒன்றாக அமர்ந்து முத்தரப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் சிரில் ராமபோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வர்த்தகம், கலாச்சாரம், முதலீடு, தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, முக்கியமான கனிமங்கள் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 நாடுகளின் மாநாட்டில் உலக தலைவர்களை சந்தித்து முக்கிய விவகாரங்கள் குறித்து பயனுள்ள வகையில் விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்ற G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் உறுப்பு நாட்டு தலைவர்கள் பங்கேற்று விவாதித்தனர். BR கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் திங்கட்கிழமை பொறுப்பேற்க உள்ளார். நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் சூரியகாந்திற்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் ஹார்ட்வேர் கடையில் நின்று கொண்டிருந்த நபர் மயங்கி விழுந்து நொடிப்பொழுதில் உயிரிழந்த அதிர்ச்சிகர CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. ஹார்ட்வேர் கடையில் பெயிண்ட் வாங்க வந்த நபர் மயங்கி மேஜையில் சரிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளரும் அக்கம் பக்கத்தினரும் அவரை தூக்கி காப்பாற்ற முயன்றாலும் மாரடைப்பால் அவரது உயிர் பிரிந்தது. குடும்ப ஆட்சி வேண்டாம், காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களிடையே நிலவுவதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பீகார் மாநிலத்தில் 5 தொகுதிகளை மட்டுமே பெற்று காங்கிரஸ் கட்சி வரலாறு காணாத அளவு தோல்வியடைந்தது போல தமிழகத்திலும் தோல்வியை சந்திக்கும் என்றார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என பாஜக எம்எல்ஏ வானதி பேசியது தமிழ்நாட்டை காழ்ப்புணர்ச்சியோடு அணுகும் செயல் என அவர் காட்டமாக கூறினார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவில் எஸ்ஐஆர் பணிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் படிவம் தாவிகாவினருக்கு கிடைப்பதில்லை எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னையில் உள்ள இல்லத்தில் இருந்து சென்ற தாவைக்க தலைவர் விஜய் வழிநெடுகிலும் மக்களை சந்தித்து கையசைத்தார். சாலையில் ஆங்காங்கே காத்திருந்த தாவைக்க தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் விஜயை கண்டு மகிழ்ச்சியில் திளைத்தனர். தாவைக்க தலைவர் விஜயை பார்ப்பதற்காக ஆபத்தான முறையில் ஹெல்மெட் அணியாமல் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்த இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் தப்பினால் மரணம் என்பது போல காருக்கு ஈடு கொடுத்து இருசக்கர வாகனத்தை ஓட்டிய இளைஞர்கள் வைப் செய்து அலப்பறையில் ஈடுபட்டனர். தாவைக்க தலைவர் விஜயை பார்க்க பெண் ஒருவர் குழந்தையுடன் வந்திருந்த நிலையில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குழந்தை கத்தி கூப்பாடு போட்டும் கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி அவர்களை உள்ளே அனுமதிக்க தாவைக்க நிர்வாகிகள் மறுத்தனர். தமிழ்நாடு முழுவதும் 240 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காவல் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றுபவர்கள் காவல் ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெறுவதற்கு தகுதி பெற்ற நிலையில் பணி மூப்பும் தகுதியும் உடைய 240 எஸ்ஐகளுக்கு இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு வழங்கி பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
புதுக்கோட்டையில் பெய்த கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், மாலையீடு, போஸ்நகர், திருவப்பூர், திருக்கோகர்ணம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை வெளுத்து வாங்கியது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் கனமழை பெய்தது. காலை முதல் ஈரோட்டில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து லேசாக பெய்ய தொடங்கிய மழை கனமழையாக மாறியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக ராமேஸ்வரம் தீவில் மழை பெய்தது. அதிலும் அக்னி தீர்த்த கடற்கரை, வேர்க்கோடு, திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்று வீச கனமழை பெய்தது. மதுரையில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். நகரின் மையப்பகுதியான கோரிப்பாளையம், தல்லாக்குளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சர்வதேச ஹாக்கி மைதானம் செல்லும் வழி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக வடகாலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள 3000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி சேதமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மூழ்கிய பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குளம் பகுதியில் பெய்த மழையால் உப்பாற்று ஓடை நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து 500 ஏக்கரிலான வாழைகள் நீரில் மூழ்கின. உப்பாற்று ஓடையானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாததன் காரணமாகவே ஓடை நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து வாழைகளை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாபநாசம் அணைக்கு வினாடிக்கு 6178 கன அடி நீரும், மணிமுத்தாறு அணைக்கு 2975 கன அடி நீரும் வருவதால் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியை சீரமைக்க கோரி மீட்புக் குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். திருவள்ளூர் அருகே எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க விடாமல் தடுப்பதாக பாஜக முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் உட்பட 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பூண்டி அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்தில் 2200 வாக்காளர்கள் உள்ளதால் ஊராட்சியாக அறிவிக்க கோரி எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யாமல் இருந்து வந்த நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த வெள்ளக்கோயில் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தினை ஒட்டியுள்ள தார் சாலை மழை நீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் ஆத்தூரில் இருந்து குரும்பூர் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அடுத்த மேலச்சேவல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ இசைக்கு சுப்பையா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் நடைபெற்ற இலவச மருத்துவ சிகிச்சை முகாமில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ என்ஜி பார்த்திபன் பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் பிரவீன்குமார் பங்கேற்று மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி மலைப்பாதையில் பிளைவுட் பொருட்களை ஏற்றி வந்த லாரி தடுப்பு சுவர் மோதி 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்த நிலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சபரிமலை சீசன் தொடங்கிய நிலையில் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் சபரிமலை பக்தர்கள் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். பின்னர் திருவேணி சங்கமத்தில் நீராடி பகவதி அம்மன் கோயிலில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீண்ட நேரம் செலவிட்டனர்.
கொடைக்கானலில் கடும் பனிமூட்டம் மற்றும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நகரின் மையப்பகுதியான அண்ணா சாலை, ஏரி சாலை, பேருந்து நிலையம், மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் ஆகிய பகுதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு மூடுபனி நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவும் கடும் பனிமூட்டம் மற்றும் இடைவிடாத சாரல் மழை காரணமாக படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். வார விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு வருகை தந்த நிலையில் கடும் பனிமூட்டத்தால் காட்சிமுனை, பூங்காக்கள் உள்ளிட்டவற்றை சுற்றி பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞரை போலீசார் பிடிக்க முற்பட்ட போது தப்பி செல்ல முயன்ற நிலையில் தவறி விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தோப்புக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த கவியரசன் கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் வசமாக சிக்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இரவு பகலாக மதுபாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. எல்லப்பள்ளி கிராமத்தில் கல்குவாரி பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்கப்படுவதாகவும் மது பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக வாங்கி அங்கேயே வைத்து குடித்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளூரை அடுத்த திருவாலங்காடு அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் வழங்க முன்வந்த நாம் தமிழர் கட்சியினருக்கு மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி சார்பாக 14வது ஆண்டாக ரத்த தான முகாம் நடத்த அனுமதி பெற்றதாகவும் திடீரென மருத்துவமனை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். மத்திய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து தஞ்சை தபால் நிலையம் முன்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லின் ஈரப்பத அளவை 17% இருந்து 22% உயர்த்தும் கோரிக்கையை நிராகரித்ததை கண்டித்தும் வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்றால் சாலையின் குறுக்கே மரம் விழுந்து மின்கம்பம் சேதமடைந்ததால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு அரசு மருத்துவமனை செல்லும் சாலையில் விழுந்த மரத்தினால் அதன் குறுக்கே இருந்த உயரழுத்த மின் ஒயர்களும் அறுந்தன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நள்ளிரவில் இடிந்து விழுந்தது. அப்போது அதன் அருகே இருந்த மின் கம்பமும் உடைந்து சாய்ந்தது. சத்தம் கேட்டு விழித்துக் கொண்ட கிராம மக்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். இரவு நேரத்தில் தொட்டி இடிந்து விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தேனி மாவட்டம் வருசநாடு, வெள்ளிமலை, மேகமலை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வறண்டு போகும் நிலையில் காணப்பட்ட மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சுங்கச்சாவடி அருகே தவணை கட்டவில்லை என ஈச்சர் லாரியை உரிமையாளரிடம் வங்கி அதிகாரி என கூறி 20 பேர் கொண்ட கும்பல் அபகரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் அரசனத்தம் கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் செந்தில்குமார் HDFC வங்கியில் கடன் பெற்று ஈச்சர் லாரி வாங்கிய நிலையில் 5 மாதமாக தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே வீட்டின் முன் விளையாடிய சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்த அதிர்ச்சி CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொல்லவிளை பகுதியை சேர்ந்த பிரவீனின் 10 வயது மகள் பிரமிக்பா வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர் வீட்டை சேர்ந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் இன வளர்ப்பு நாய் சிறுமியை துரத்தி சென்று கடித்து குதறியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சாய் ஸ்ருதி ஆசிரமத்தில் புட்டபர்த்தி சாய்பாபாவின் 100ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. சாய்பாபாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 4 நாட்களாக சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தபோது மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் நூலிலையில் உயிர் தப்பிய பால்காரரின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. மழைநீருடன் கலந்த கழிவுநீர் தேங்கிய சாலையில் சென்று கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியதால் தாழ்வாக சென்ற மின்சார ஒயர் அறுந்து சாலையில் விழுந்தது.
சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 3வது வாரமாக சிறப்பு முகாம் நடைபெற்றது. நாய், பூனை ஆகிய செல்லப்பிராணிகள் கைவிடப்படுவதை தடுக்கவும், வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தவும் செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடலூரை அடுத்த சான்றோர்பாளையம் கிராமத்தில் மணக்குப்பம் பகுதியில் சாலை வசதி கோரி பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் ஒன்று கூடி நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் மகேஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர். மெக்சிகோவில் மோனார்க் இன பட்டாம்பூச்சிகளுக்கான சரணாலயம் திறக்கப்பட்டது. திரும்பிய பக்கமெல்லாம் மரங்களில் கொத்து கொத்தாக தென்பட்ட ஆரஞ்சு நிற மோனார்க் பட்டாம்பூச்சிகள் காண்போரின் கண்ணை சிமிட்ட விடாமல் செய்தன. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியான டார்வினில் சுழன்றடித்த சூறாவளியால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பல மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. சிரியாவில் ஏற்பட்டுள்ள கடும் நிதி நெருக்கடியால் மக்கள் தவித்து வருகின்றனர். ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக குப்பைகள் அள்ளப்படாமல் குவியலாக சாலையில் கொட்டப்பட்டுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு கேப்டனாக ராகுல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேப்டன் கில் காயம் காரணமாக ஆடாத நிலையில் ராகுல் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒருநாள் போட்டிக்கான அணியில் ரிஷப் பண்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ரோஹித், ஜெய்ஸ்வால், கோலி, திலக் வர்மா, ராகுல், பண்ட், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். அதேபோல குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ருத்ராஜ், பிரசித் கிருஷ்ணா, அர்ஷ்தீப் சிங், துருவ் ஜுரைல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக செனூரன் முத்துசாமி 109 ரன்களையும் யான்சன் 93 ரன்களையும் குவித்த நிலையில் இந்திய அணி 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 9 ரன்கள் எடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாளில் கடுத்துப்பிடிப்பு காயத்தால் வெளியேறிய இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் டெஸ்ட் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். காயத்தின் தன்மை தீவிரமாக இருப்பதால் அவரால் அடுத்த ஆண்டுதான் களம் திரும்ப முடியும் என்றும் கூறப்படுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி 2 நாட்களில் முடிவு பெற்றதால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திற்கு 17 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. வது உலகக்கோப்பை ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் பங்கேற்க மதுரை வந்த கனடா அணிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரகாட்டம், ஒயிலாட்டம், நாதஸ்வரம் மற்றும் தவில் வாத்தியங்கள் வாசித்து ஹாக்கி வீரர்களை வரவேற்றனர். ரஜித் குமாருக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் 2025 விருது வழங்கி SRO மோட்டார் ஸ்போர்ட் குழுமம் கௌரவித்துள்ளது. இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடந்த விருது விழாவில் அஜித் தனது குடும்பத்துடன் பங்கேற்று விருதினை பெற்றுக் கொண்டார். பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் மற்றும் மகாராஜா படத்தின் இயக்குனர் நித்திலன் ஆகியோர் ரஜினியிடம் கதை கூறியுள்ள நிலையில் யார் ரஜினியின் அடுத்த படத்தின் இயக்குனர் என்பது டிசம்பர் 12ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினியின் 173வது திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்கிற கேள்விகளுக்கு 12ஆம் தேதி பதில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் நாக சைத்தன்யா நடிப்பில் உருவாகி வரும் அவரது 24வது படத்திற்கு விருஷகர்மா என பெயரிடப்பட்டுள்ளது. கார்த்திக் வர்மா இயக்கத்தில் பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகி வரும் இந்த படத்திற்கான திரைக்கதையை சுகுமார் எழுதியுள்ளார். இதனிடையே நாக சைத்தன்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைப்பு வெளியாகியுள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை நிக்கி கல்ராணி சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர். தெருநாய்களை பாதுகாப்பது அரசின் முழு கடமை. அதற்காகத்தான் அவர்களுக்கு வாக்களித்துள்ளோம் என நடிகை நிவேதா பெத்துராஜ் தெரிவித்திருக்கிறார். சென்னை புதுப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெருநாய்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தடுப்பூசி போடுவதுதான் தீர்வு என கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல வாத்தியங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்த பின் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கோயில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டாலும் அதற்கு முன்பாகவே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். 3 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு முருகனை தரிசித்த பக்தர்கள் விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகத்தையும் கண்டு மனமுருகி பிரார்த்தித்தனர். சபரிமலை சீசனை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று வரும் பக்தர்கள் பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர். வார விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினத்தை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் பக்தர்கள் சீசன் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க வருகை தருவதால் கூட்டம் அதிகரித்தது.